ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை என் மனதில் போட்டார். வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இல்லாம அரண்களையே நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாய் இருக்கிறது. அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸே முறிக்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய பலத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்துக்கு வாங்களேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். ஆமென். இன்னைக்கு ஒரு சின்ன தாட் உங்களுக்கு இதில் வாசிக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். நீங்க வாசிங்க. எந்த எண்ணத்தையும் every thought to the obedience of Christ. எந்த எண்ணமா இருக்கலாம், அது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. எந்த எண்ணம் அல்லது தாட், இந்த தாட்டு எண்ணம் இதெல்லாம் எங்கேருந்து வருது? மைண்ட்லேருந்து வருது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் அந்த யூடியூப்பில் அந்த தலைப்பு போட்டிருப்போங்க, அது எண்ணங்களில் விடுதலை. அது சாதாரண தமிழில் சொன்னால் நினைவுகள், தாட்ஸ், நினைவுகள். சிலருடைய நினைவே பொழப்ப கெடுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, தமிழில் சொல்லுவாங்களா, சில நினைவே அவன் பொழப்ப கெடுக்குது. தன்னால் முடியாததை, தனக்கு கிடைக்காததை அவங்க எண்ணங்களிலே வச்சுருப்பாங்க. கேட்டால் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியனை கர்த்தர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரும்பாங்க. அதாவது யாருக்கு சொல்லியிருக்கிறாரு, எந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறாரு, அது எப்போ ஒர்க் அவுட் ஆகும், இவ்வளோ இருக்குது அந்த சப்ஜெக்டில். ஆனால் நம்ம பைபிளே படிக்கிறது இல்லை, அதிக நேரம் தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அப்படின்னு இந்த மாதிரி வசனங்களை சொல்லி நான் சொல்லிட்டேன்னு வைங்க, நீங்கள் ஆமேன்னுன்றீங்க. அது உங்களை பார்த்து ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். இந்த எண்ணம் தான் இன்னைக்கு எண்ணம், சிந்தையில் வரக்கூடிய எண்ணங்கள், மைண்டில் வரக்கூடிய எண்ணங்களை இன்றைக்கி நான் பேசுகிறேன். எப்போ பார்த்தாலும் சாகணும்னு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மரண பயம் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அல்லது என்னத்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு எழுச்சி இல்லை, ஒரு எழுப்புதலும் கிடையாது, எல்லாத்துலேயும் ஒரு வீழ்ச்சியை தான் நான் பார்க்குறேன். என் மைண்டு ரொம்ப அப்செட் ஆகி போய் இருக்குது. நான் கொஞ்ச நாளாக மைண்டை பற்றியே பேசிட்டு வரேன் இல்லை. சில சபைகளிலும் போய் நான் அதை பேசும்போது எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ ஜெபம் பண்ணி இது வாய்க்கலையே, இவ்வளோ ஜெபம் பண்ணி இந்த ஆசீர்வாதம் பணம் வரலையே, இவ்வளோ ஜெபம் பண்ணி எனக்கு இந்த சக்ஸஸ் ஆகலையே அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் ஜெபிங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய சிந்தையை நம்ம அறியணும். காட்ஸ் மைண்டை நீங்கள் ரீட் பண்ணாதான் உங்கள் மைண்டை நீங்கள் ஒழுங்காக பாதுகாத்து கொள்ள முடியும். காட்ஸ் மைண்ட். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய பேருடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு காரணமே அவங்க மைண்டில் இருக்கிற அந்த எண்ணங்கள். இங்கே பவுல் சொல்கிறாரு, எப்படிப்பட்ட எண்ணமாக இருந்தாலும் எந்த எண்ணத்தையும் எந்த தாட்டையும் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்த முடியும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்த முடியும். அதான் கேப்டிவிட்டி. இப்போ உங்கள் சிந்தையில்
உங்கள் சிந்தையில் சில போராட்டங்கள் சிந்தையில் இருக்கும். அது ஒரு சிறை மாதிரி உங்களை போட்டு வாட்டி வதைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டீங்களா, அது இப்படி நடந்து போச்சா, ஃபேமிலி உடைஞ்சு போச்சா, அல்லது உங்களுக்குரியவங்க மரித்து போயிட்டாங்களா, நீங்கள் தனிமையில் இருக்கீங்களா, சகோதரிகளை உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சிந்தையை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்கள் சிந்தை மாறும், உங்கள் நினைவுகள் மாறும். அப்போ குயிக்காக நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நான் சில காரியங்களை சொல்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகத்தில் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 19 verse 21, 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். 19, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அதிகமா. கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷனுக்குள்ள இருதயத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் அதிகம். ஆனாலும் கர்த்தருடைய யோசனை தான்டா நிலை நிற்கும் அப்படின்னு நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஏகப்பட்ட எண்ணங்கள் வரும். அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி பண்ணிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா, இல்லை அப்பா ஒன்று சொல்லுவாங்க, அம்மா ஒன்று சொல்கிறது. வீட்டில் சம்பாதிக்கிற ஆள் பேச்சு தான் கொஞ்சம் தலை தூக்குன்னு வைங்களேன். அவங்க ஒன்று சொல்கிறது, உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு இன்னொருத்தர் குறுக்கிடுறது. ஆளாளுக்கு தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பாங்க. அதான் வசனம், மனுஷனுடைய எண்ணங்கள் அதிகம்பா. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் அதிகம், அநேகம். ஆனால் கர்த்தருடைய யோசனை தான் கடைசியில் நிலை நிற்கும். அப்போ நான் இதை வாசித்த போது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்னென்னலாம் என்ன வருது. உதாரணமாக யோபு சொல்கிறாரு, நான் திருப்புறம் 27ஆம் அதிகாரம், யோபின் புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆமென், வாசிங்க. இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன? நீங்கள் வீணான எண்ணம் கொண்டிருக்கிறது என்னப்பா? வீணான எண்ணம், தேவையில்லாத காரியங்களை மனதில் வச்சுக்கிட்டு இருக்கிறது வீணான எண்ணம். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்குன்னு ஒரு வரம்பு இருக்குது இல்லை, எனக்குன்னு ஒரு 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 நிலைப்பாடு இருக்குது, என் ஃபேமிலிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. ரெண்டாவது எனக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு நிலைப்பாடை வச்சிருக்கிறார். அந்தந்த நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமைக்கணும். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன். ஒரு அம்மாவுக்கு ஒரு புருஷன் சொல்கிறார், ஒரு கிரவுண்டு இடம் ஒன்று வருது, நம்ம வாங்கிடுவோம். அதெல்லாம் கிடையாது, எனக்கு 5 கிரவுண்டில் ஒரு இடத்தை ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க உள்ளதும் போச்சு. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு தெய்வீக ஞானம் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். பைபிள் படிக்கிறீங்க, கூட்டத்துக்கு போகிறீங்க, மற்றவங்களுக்கு நம்ம போதிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், டெய்லி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம். உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குயா? உங்கள் எண்ணங்கள் இருக்குது. பைபிளில் வாசித்தால இப்போ யோபின் புத்தகத்தில் சொல்கிறாரு, 12ஆம் வசனத்தில் நம்ம வாசித்த போது அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இத்தனை வீணான எண்ணம் கொண்டிருக்கிறீங்க. வீணான எண்ணம். அதே யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13. தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போம். அடுத்த வசனம், அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். அவனுடைய நம்பிக்கை சிலந்து பூச்சி கெட்டுகிற வீடு போல இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனுடைய எண்ணம், அவனுடைய வீணான எண்ணம் உள்ளவங்க நல்ல கவனிங்க. இப்போ இந்த பிரசங்கத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிற நான், இந்த பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிற நீங்க வீணான எண்ணம் கொண்டிருக்கிறோமா? முதல்ல இந்த வீணான எண்ணம் மாயக்காரரின் நம்பிக்கை அற்று போகும். தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழி மாயக்காரன் நம்பிக்கை. அவனுடைய வீணான எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, சிலந்தி பூச்சி வீடு கட்டுது இல்லை. எவ்வளோ அழகான எக்ஸாம்பிளை யோபின் ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறாங்க இதை. அப்போ சிலந்தி பூச்சி வீடு எத்தனை வருஷம் இருக்கும், எத்தனை காலம் இருக்கும் யோசித்து பாருங்க. வீணான எண்ணம். ஆமாம், நினைப்பை பொழப்ப கெடுக்குதுன்னு சொன்ன மாதிரி
எமோஷனலாக பிரசங்கம் பண்ணிடுது. உனக்கு கர்த்தர் 2023 அதை கொடுக்குறாரு, இதை கொடுக்குறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. அந்த இமேஜினேஷன்லேயே அப்படியே மிதந்துக்கிட்டே சிலர் அலையிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, கந்தையானாலும் கசைக்கு கட்டு, கஞ்சானாலும் தோத்திரம் பண்ணி குடி. அப்போ காலமெல்லாம் கஞ்சி குடிக்கிறது தேவ சித்தமா? இல்லை இல்லை. படிப்படியாக கர்த்தர் உயர்த்தி ஒரு கட்டம் வரும்போது, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரும்போது உங்கள் புத்தி மாறாது, என் புத்தி மாறாது. இந்த திடீர்னு பணக்காரன் ஆகிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு புத்தி தான் ஒரு நிலை வரப்படாது, நிலை வரப்படாது. அப்போது அந்த வீணான எண்ணம். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 29ல் இயேசு சொல்கிற ஒரு எண்ணம் வாசிங்க. 22-29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும், நீங்க வேத வாக்கியங்களை, தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். தப்பான அல்லது தவறான எண்ணம். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அதாவது நீங்க சில பேர் யூகித்து பேசுறத நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பைபிள் வாசிப்பாங்க, கூட்டங்களுக்கெல்லாம் போவாங்க, கை தட்டிலாம் பாட்டு பாடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தவறான எண்ணங்கள் இருக்கும், சிலரை குறித்து தவறான எண்ணம். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததுனால தவறான எண்ணம். தவறான எண்ணம் யாருக்கு வரும்? தவறான எண்ணம் யாருக்கு? மைண்டில். நல்ல மைண்டு. இதை பாரு, மைண்டு ரொம்ப முக்கியம். மைண்டு எனக்கு முக்கியம். எனக்கு சுகத்துக்காய் ஜெபம் பண்ணலையே பிரதர், வீட்டில் பிரச்சனை இருக்குது ஜெபம் பண்ணலையே, இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே உங்கள் பிரச்சனை மாறிடும்னு சொல்கிறேன் நான். இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அப்படின்னா கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வல்லமை, அதுதான் பவர் ஆஃப் காட். இவை ரெண்டையும் அறியாமல் இருக்கிறவங்க தான் தவறான எண்ணம் கொள்ளுவாங்க. தவறான எண்ணம். தேவனுடைய வல்லமையும் அவருடைய வசனத்தையும் நீங்கள் கண்டுக்கிட்டீங்க. இங்கே பாருங்க, ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டு. திடீர்னு ஒருத்தர் மேலே ஒரு தவறான அலிகேஷனை சொல்லிடுறது. ஆமாம், எனக்கு தெரியும் அவன் அப்படி தான் அப்படின்னு பேசுறது. முன்னுக்கு பேச மாட்டாங்க. அதுதான் இதில் பியூட்டியை. பின்னால் உட்காந்துட்டு கமெண்ட் கொடுத்துட்டு ஒதுங்கிடுவாங்க. எனக்கு பொறுத்தவரை இந்த பின்னால் பேசுகிற புத்தியே எனக்கு பிடிக்காது. ஆமாம், கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியனாகிய நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த தவறான எண்ணம் 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள் வேகமாக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 5. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதை விற்கும் முன்னே, அப்போஸ்தலர் 5:4, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இந்த தவறான எண்ணம் பாருங்க. அனனியா சப்பீராலு ஆதி திருச்சபையினுடைய நல்ல சரியான விசுவாசிகள். ஆதி திருச்சபை அபிஷேகம் நிறைந்த திருச்சபை, வரங்கள் நிறைந்த திருச்சபை. நல்ல கவனிங்க, நீங்கள் போகிற திருச்சபை கூட அப்படி தான் இருக்கும். நல்லா ஒர்ஷிப் பண்ணுற திருச்சபை, வேர்ட் ஆஃப் காட் பேசுகிற சபை, எல்லாம் ஓகே தான். ஆனால் அனனியா உள்ளே இருக்காரா, சப்பிராள் உள்ளே இருக்காளான்னு பாருங்க. அங்கே ஆதி சபையிலேயே ஆரம்ப காலங்களில் அந்த ஆதி சபையில் ரொம்ப பரிசுத்தாவியின் வல்லமை ரொம்ப ஹெவியாக இருந்த அந்த சபை. அப்போ அந்த சபையில் பாருங்கள், வேதம் அப்போஸ்தலர் தங்களுக்குரியவங்களெல்லாம் விட்டு கர்த்தருடைய பாதப்படியில் வைத்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்குள்ளே நான் ரொம்ப போகலை. இவங்க 2 பேரும் கூட்டுக்கள்லாம் சேர்ந்து கணவன் மனைவியும் கர்த்தருக்குரியதை வஞ்சித்த போது தான் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த 4ஆம் வசனத்தில் அந்த தேவ மனிதனாகிய பேதுரு சொல்கிறாரு. 4ஆம் வசனத்தில் வாசித்த 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? அதான் தவறான எண்ணம். இப்படிப்பட்ட எண்ணம் எப்படி அவன் இருதயத்தில் வரலாம்? நீ ரட்சிக்கப்பட்டவனாச்சே, நீ மனம் திரும்பினவாச்சே, நீ பேப்டிஸை எடுத்தவனாச்சே,
அபிஷேகம் பெற்றவனாச்சே, கர்த்தருடைய காரியத்தை நீ வஞ்சிக்கலாமா அப்படின்னு அவர் சொல்றார். இருதயத்தில் தவறான எண்ணம், விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற தவறு. இதை நான் என்னன்னா அதிகமாக மேக்சிமம் நான் விசுவாசிகளை தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசும்படி கர்த்தர் ஏவுகிறார். ஊழியர்களை ஃபோக்கஸ் பண்ணி பேசும்படி கர்த்தர் ஏவுகிறார். நிறைய பேர் நல்ல சஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆனால் மைண்ட் எப்படி இருக்குது, அதுதான் புத்தி சரியில்லைன்றாங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு போல்ட்னஸ் கிடையாது, சரியா, தெளிவான ஒரு புரிதல் கிடையாது, தவறான எண்ணங்களை கொள்றது, தவறான எண்ணம் கொள்றது. இன்னொரு வசனத்தை நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். பார்த்தீங்களா, இருதயத்தின் எண்ணம். இவருடைய இருதயத்தின் எண்ணம் சரி கிடையாது. யார் இவர்? ஒரு காலத்தில் மந்திரவாதியாக இருந்தவர். அதுக்கப்புறம் அந்த பிலிப்பு என்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர், மனம் திரும்பினவர். அவரை குறித்த ஒரு சாட்சி என்னன்னு கேட்டால் 12ஆம் வசனத்தில் அவரை குறித்த சாட்சி, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். verse 13, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். பிரமிக்கிற குரூப்பு, லிசன், ஆமா, பிரமிக்கிற ஒரு குரூப் சர்ச்சில் இருக்குது. எல்லாரும் பிரமிக்க மாட்டாங்க. பிரமிக்கிறத இன்னொரு விதத்தில் சொன்னால் எமோஷனா, என்ன சூப்பராக பேசுகிறார் பாருங்க, என்ன சூப்பர் சாங் பாருங்க, சூப்பர் சாங் பாருங்க. கொஞ்ச காலம் கழித்து அவரை குறித்து ஒரு தவறான காரியங்கள் வரும்போது, இது எப்படி? என்னை பொறுத்தவரையில் கர்த்தருடைய பிள்ளைகளை எதுக்கு நீ பிரமிக்கணும்? அது பிலிப்பா செய்கிறாரு, கர்த்தர் தானே மகிமைப்படுறாரு. இவனுக்குள்ள சரியான ஒரு குவாலிட்டி கிடையாது, மெச்சூரிட்டி கிடையாது. அதனால பிரமிப்பாங்க. சிலர் ஊழியக்காரங்களை பார்த்து பிரமிப்பாங்க. எங்கள் பாஸ்டர் என்ன பயங்கரமாக பேசுகிறாங்க, உடனே கை தட்டுவாங்க, அப்படின்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆச்சா பூச்சான்னு பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா அவரே விக்கிரகமாக வச்சிருவாங்க. வேற யார் பிரசங்கத்தையும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்குது தெரியுமா இன்னைக்கு உலகத்தில்? யார் பிரசங்கத்தையும் கேட்க மாட்டாங்க. அவங்க பிரசங்கத்தை கேட்ட பிறகு வேற என்ன? நோ, கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். ஒவ்வொரு ஊழியனுக்குள்ள ஒரு கிரேஸ் இருக்கு, ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ள ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம் இருக்கு. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அப்போ நல்ல கவனிங்க. இவர் ஒரு காலத்தில் மாய வித்தைக்காரன், இப்போ பிலிப்பினுடைய மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணிட்டாரு, புரியுதா? அப்போ ஜாயின் பண்ணோன்னா அவருக்கு பேப்டிசம் கொடுத்துட்டாங்க. அவர் பழைய தொழிலெல்லாம் விட்டுட்டாரு, இப்போ பிலிப்போட தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜெருசலேமிலேருந்து இதை கேள்விப்பட்டு வராரு. அந்த சமாரியாவில் ஒரு ரிவைவல் போய்கிட்டு இருக்குது, பிலிப்பின் ஒரு இவாஞ்சலிஸ்ட் அங்கே மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, நான் போய் அதை பார்வையிடுறேன்னு வராரு. அப்போ அங்கே அவர் எல்லாம் ஒவ்வொருத்தரும், நான் அந்த கை சுகமாச்சு, கால் சுகமாச்சு, கண்ணு திறந்துச்சு, அது கிடைச்சிது, இது கிடைச்சிது, வீடு கிடைச்சிது, வாசல் கிடைச்சிது, குழந்தை கிடைச்சிது, நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி எல்லாரும் ஆளாளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிது, இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிது, ஆசீர்வாதம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்பா, அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கிறோம். அதாவது 14:15, சமாரியார் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானை அவர்களிடத்தில் அனுப்புறாங்க. 15ஆம் வசனம், இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. பார்த்தீங்களா, அப்போஸ்தலர்களுக்கும் சுவிசேஷர்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இப்போ நானும் ஒரு எவாஞ்சலிஸ்ட் தான், ஆனால் எனக்கு நல்ல கவனிங்க, நீ அப்போஸ்தலனோட
அப்போஸ்தலர்கள்னா யாரு? சர்ச் லீடர்ஸு, சபைகளை ஸ்தாபிக்கிறவங்க. அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும், உனக்கு கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா சபையில் 5 விதமான ஊழியங்கள். எல்லாமே நான் தான் பாஸ்டர், நான் தான் இவாஞ்சலிஸ்ட், நான் தான் ப்ராஃபட்டு, நான் தான் டீச்சரு, நான் தான் ப்ரீச்சரு, நான் தான் ஒர்ஷிப் லீடரு, நான் தான் காணிக்கை எண்ணுவேன், நான் தான் பேங்க்கில் கொண்டு போடுவேன், நான் தான் என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுகிறது, இவங்க நேரம் வந்தாங்க, அங்கே ஒரு மந்திரவாதி மனம் திரும்பிட்டாராம், அது பண்ணிட்டாராம், இது அவங்க அதெல்லாம் கண்டுக்கல. அப்போஸ்தலிக் அனாயிண்டிங்கினுடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்கிறேன். அவங்க வந்தோடனே நேராக பார்க்குறாங்க, எல்லாம் ஆச்சா பூச்சான்னு சொல்கிறானே தவிர, அவங்க வசனத்தில் பாருங்கள், அவர்கள் பரிசுத்தாவியை பெறாமல் வெறும் பேப்டிசம் மாத்திரம் எடுத்திருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். ஆமாம், ஸ்பிரிட்டில் உணர்றாங்க. அவங்கள பார்த்தா அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற ஆள் மாதிரி தெரியலையே, மாம்சம் தானே இருக்கு, ஆவி இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க. அபிஷேகத்தினுடைய ஸ்பெஷலை பாருங்க. உடனே அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. உடனே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறாரு. அப்படி எல்லாரும் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த மாய வித்தைக்காரன் அவனும் போய் ஆளோட ஆளாக முழங்கால் போட்டு, ஐயா எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அவன் பாருங்க, வசனத்தில் வாசிக்கிறோம் 19, 18, ஐயா நீங்கள் கை வைக்கும்போது அபிஷேகம் பெறாங்கல்ல, 18 பாருங்களேன். ஆமாம், சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, பணத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பணம் 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 பணம். இன்னைக்கு நிறைய சபைகளை அலையுது, பணம் 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 பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள் நிறைய பேர் இருக்கான். ஐயா நீ பணத்தை பற்றி பேசாத, குணத்தை பற்றி பேசு. பணம் தன்னால் வரும். ஆமாம், மணி பிலாங்ஸ் டு காட். குணம் என்கிட்ட இருந்தால் வெளிப்படணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்ல கவனிங்க. இவங்க வசனம் சொல்லுகிறது, அவரிடத்துல வந்தபோது பணத்தை கொண்டு வந்து, verse 19 பாருங்க, 19ஆம் வசனம். நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். எனக்கும் இந்த அதிகாரம் வேணும்ன்றான். ஆமா, நிறைய பேருக்கு சபையில கூட இன்னைக்கு அதிகாரம் தானே வேணும். போஸ்ட், அதை மாற்றி சொன்னால் போஸ்ட்டு, அந்த போஸ்ட்லேயே பேஸ்ட் மாதிரி ஒட்டிகிட்டு இருப்பாங்க. சில பேர் காலமாக செக்ரட்டரி சிகரெட் இருக்கும் உள்ள, ஆனால் செக்ரட்டரி. புரியுதா உங்களுக்கு? செக்ரட்டரி, ட்ரெஷரரு, முன்னாள் செயலாளர், இன்னாள் பொருளாளர். இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இதெல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகவே போகாது. இன்னைக்கு இது வந்து நாட் ஓன்லி இன் சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட்டில் கூட இது ரொம்ப வந்துருச்சு. இப்போ நாங்கள் பாஸ்டர்ஸ்ன்னு இப்போ சொல்கிறது கிடையாது யாரும். நாங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தினுடைய தலைவர், ஆமாம் தலைவர், பொருளாளர், செயலாளர், வட்ட செயலாளர், இன்னும் ஒன்று மட்டும் தான் சொல்ல, கவுன்சிலர்னு சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? எங்கே போயிட்டு இருக்கு இன்னைக்கு சமுதாயம்? ஒரு பக்கம் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. நேற்று பிரசங்கிக்கும் போது சொன்ன 30 வருஷத்துக்கு முன்னால் ஒவ்வொரு வாரமும் ஆராதனைகளில் பேப்டிசம் சர்வீஸ் நடைபெறும். ஆனால் இன்னைக்கு ஆராதனைகளில் பேப்டிஸ்ட் சர்வீஸ் நடைபெறுது இல்லை. ஒவ்வொரு ஆராதனையிலும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஆராதனையிலும் 50 பேர் 40 பேர். ஒவ்வொரு கன்வென்ஷன் முடிவில் பாஸ்டர் வந்து 70 பேருக்கு ஞானசானம் கொடுத்துட்டு வருவார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய திருப்பத்தூர் உபவாச ஜெபத்தில் இன்ன வரைக்கும் ஒவ்வொரு கேம்ப்லேயும் நிறைய பேர் ஞானசானம் எடுக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, நான் எவன் மேலே கையை வைக்கிறேனோ அவனுக்கும் இந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகணும், அந்த அதிகாரம் வேணும்னு சொன்ன உடனே, ஆமாம், அப்போ பேதுருடைய ஸ்பிரிட்டில் ஒரு எரிச்சல் வருது. ஸ்பிரிட்டில் எரிச்சல் வரும். ஆமாம், செல்லத்தில் எனக்கு வரும். அது ஒரு ஆளை பார்த்தோன்னா எரிச்சல் வரும். அப்போ காரணம் என்னென்னா, அவனுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவி இருக்கும். ஆமாம், சிலர் பயங்கரமாக பாடுவாங்க, ஆனால் அவங்கள பார்த்து என் ஆவி ஒத்து போவாது. கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன். அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, இவன் பணத்தை கொண்டு வந்தோடனே உடனே அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த கீழுள்ள வசனங்கள், பேதுரு வந்து தேவனுடைய வரத்தை பணத்தினால சம்பாதிக்கலாம் என்று நினைத்தபடியால் பணம் உன்னோடு கூட நாசமாகட்டும், உன் இருதயம் தேவனுக்கு முன்னாடி செம்மையாக இல்லை, இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் கிடையாது, பாகம் கிடையாது, உனக்கு அபிஷேகம் கிடையாது, போடா
ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும். எண்ணங்கள். இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எண்ணம் ரொம்ப முக்கியம். இவனுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கணும்? ஐயோ, நான் கிருபையா ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இந்த அபிஷேகம் எனக்கு கிடைக்கலையேன்னு கேட்டிருந்தானா உடனே அன்னைக்கே அவனை அனாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை விட்டுவிட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ அவனுக்கு வந்து நிறைய டீச்சிங்ஸ் கிடையாது. ஆமாம், பிலிப்பு வந்து மிராக்கிள் மினிஸ்ட்ரியிலே போயிட்டாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு டீச்சிங் கிடையாது. பணம் வாழ்க்கையில் முக்கியம் கிடையாதுடா, குணந்தாண்டா முக்கியம் அப்படின்னு. குணந்தாண்டா பணத்தை கொண்டு வரும். பணம் வந்து உன்னை வந்து நடமாடும் பிணமாக மாற்றிரும் அப்படின்னு நல்ல டீச்சிங் இருந்தால் இன்னைக்கு விசுவாசிகளும் எங்களை மாதிரி ஊழியர்களும் அவன் உபதேசங்களை ஒழுங்காக போதிப்பாங்க. ஜெபமனோமா? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த எண்ணங்களில் விடுதலை. எண்ணங்களில் வீணான எண்ணம், தவறான எண்ணம். 2 பாயிண்ட் தான். ஜெபம் பண்ணிடுவோம். 8:5 நான் முடிக்கிறேன். வீணான எண்ணம், வீணான எண்ணம். நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், இதை முடிச்சிடுவேன், அதை முடிச்சிடுவேன், இதை வந்துட்டு நான் அதை பண்ணிடுவேன், அதை பண்ணிட்டேன்னா இதை முடிச்சிடுவேன், இதை முடிச்சிட்டேன்னா அதை பண்ணிடுவேன், அதை ஈஸியாக முடிச்சிடுவேன், ஈஸியாக முடிச்சிடுவேன். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து 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 நாளும் பொழுதும் காலங்களும் வீணாய் போயிருச்சு. உங்கள் எண்ணங்களை தேவனுடைய கரத்தில் கொண்டு வாங்க. தவறான எண்ணங்களை விடுங்க. ஆமாம், தவறான எண்ணம் உடையவர்கள் யார்? தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வல்லமையும் அறியாதவர்கள். அவங்க தான் தவறான எண்ணம் கொள்ளுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபையிலிருந்து அனனியா சப்பிராள் தவறான எண்ணங்கள் இருதயத்தில் இருந்ததுனால அவங்க பண விஷயத்தில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆமாம், பிலிப்போடு இருந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான் பண விஷயத்தில் அவனுக்கு தெளிவில்லாததுனால அவன் இருதயம் சுத்தம் இல்லை. உன் இருதயம் சரி தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கல, தவறான எண்ணம். ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் ஜனங்களை உங்களுடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தாய் மாத்திரை இப்போ இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு இன்னும் வரல, அதில் வெளியே இருக்காங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க. இவங்க ஜெபம் அந்த பிள்ளைகளெல்லாம் மாற்றட்டும். கணவனுடைய ஜெபம் மனைவியை மாற்றட்டும். பெற்றோருடைய ஜெபம் பிள்ளைகளை மாற்றட்டும். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் என்னுடைய எண்ணம் ஸ்திரப்படட்டும், என் எண்ணங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். எந்த எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்த முடியும். எந்த தவறான எண்ணங்களை, தவறான தேவன் விரும்பாத எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்த முடியும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் எண்ணங்களிலே விடுதலை உண்டாவதாக, என் எண்ணங்களிலே விடுதலை உண்டாவதாக. இந்த ஜெபத்தை கேட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.